ஏசாயா 41வது அதிகாரம். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சில வாரங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் என் கண்ணை விட்டு விலக்கவே இல்லை. ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி, I will strengthen you and help you. நான் உன்னை பலப்படுத்தி. நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு 9:4, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மைட்டி இன் ஸ்ட்ரெங்த். தேவனுடைய பலத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? அவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். பராக்கிரமம் செய்கிறதுனாலே மேற்கொள்ளுகிறது. அவருடைய பலத்தால எந்த ஒரு பலவீனமானவனையும் பலப்படுத்த முடியும். இதுதான் தேவனுடைய பலத்தின் விசேஷம். எனவேதான் 1 நாளாகமம் அதனுடைய 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பொதுவாகவே யாருக்கு பலன் தேவை தெரியுமா? யாருக்கு பலன் தேவை? கரெக்டா சொல்றீங்க, கோரஸா சொல்றீங்க. அப்புறமா எல்லாருக்குமே பலன் இல்லாதவர்களுக்கு, தளர்ந்தவர்களுக்கு, பயந்தவர்களுக்கு, முடக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண. ஆண்டவர் செய்கிற உதவியில எல்லா உதவியும் நமக்கு தேவை. அதுல ரொம்ப முக்கியமான உதவி என்ன தெரியுமா? பலப்படுத்துறது. பலப்படுத்துறது. இந்த தேவ சமூகத்தில் இருந்து பலப்படுவதை போல மேன்மை வேற ஒண்ணுமே கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து, புது பலன். ஏன்னா அது கர்த்தர் கொடுக்கிற பலன். அவர்கள் கர்த்தர் அந்த பலத்தினால என்னெல்லாம் பண்ண முடியுமா? உயர எழும்ப முடியும், ஓட முடியும், நடக்க முடியும். கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர். நமக்கு இந்த காலை வேளையில நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால பத்மு தீவில் யோவான் பலப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வருகிற நாட்களிலே தொடர்ந்து நாம் இந்த செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த பத்மு தீவில் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை அது. யோவானுடைய முடிவு என்று டொமிஷியன் எழுதுகிறான். அவ்வளவுதான், இந்த யோவானுடைய கதை இதோடு முடிந்தது. இந்த பத்மு தீவில் இதற்கு முன்பாக இதே போல தண்டிக்கப்பட்டவர்களுடைய எலும்பு கூட வேண்டுமானால் இருக்கலாம். அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. சுற்றிலும் சமுத்திரம். சமுத்திரத்தின் நடுவில் இந்த யோவான் இருப்பதை பார்க்க முடியும். சமுத்திரத்தின் நடுவில் பத்மு என்னும் தீவில் எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்த சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். அதுதான் நம்ம கேட்டோம், எவரையும் பலப்படுத்த முடியும். எவரையும் எந்த சூழ்நிலையில் இனி இவங்களெல்லாம் எழும்ப முடியாது, பலப்படுத்த முடியும். அதாவது வாழ்க்கையே வெறுத்து சூறை செடிக்கு கீழே போதும் என்று படுத்தவனுக்கு பலப்படுத்துறதுக்கு வேண்டிய அப்பத்தை பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டார். அந்த போஜனத்தின் பலத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பலப்படுத்த என்ன செய்யணும்னு என் பலனாகிய கர்த்தருக்கு தெரியும். எல்லாரும் இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் அறிக்கையிடுவோமா? என்னை பலப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று என் பலனாகிய கர்த்தருக்கு தெரியும். ஆமென். யோசேப்புக்கு தெரியுது பாருங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ங்கிற செய்தியை ஃபர்ஸ்ட் என் சகோதரர்கிட்ட சொல்லிவிடல. அல்லது யோசேப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காண்பித்து கடினமா நடந்திருக்கலாம் அல்லவா? இல்ல,
யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தியை யாக்கோபுக்கு சொல்ல போகும்போது வெறுமையை அனுப்பாம யாக்கோபுக்கு தானியங்களை மட்டுமல்ல வண்டிகள் எல்லாவற்றையும் அனுப்பி விடுறார். ஏன்னா இந்த செய்தியை கேட்டு யாக்கோபு மூச்சடைத்து போய் திரும்ப அவன் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் கண்ட பிறகு அவனுடைய உயிர் திரும்ப வரும். அப்போ யோசேப்புக்கு தெரியுது, வெறுமனே இந்த செய்தியை மட்டும் சொன்ன அப்பா பலப்பட மாட்டாரு, சில காரியங்களை அப்பாவுக்கு கண்ணுக்கு முன்னாடி காண்பித்தால் அப்பா பலப்படுவார்னு 22 வருடம் தகப்பனை விட்டு பிரிந்திருந்த எந்த கான்டாக்டுமே இல்லாத யோசேப்புக்கு தெரியுது என்ன செஞ்சா எங்க அப்பா பலப்படுவாங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஏந்தின கர்த்தர், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றவருக்கு தெரியும் எனக்கு என்ன செய்தா என்னை பலப்படுத்த முடியும் என்று. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிறவர், அவர் என்ன பலப்படுத்துவார். இந்த பத்மதீவிலே கர்த்தர் யோவானை பலப்படுத்தின 5 விதங்களை நான் வேகமாய் சொல்லி செபிக்கிறேன். முதலாவது 13வது வசனம் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த யோவானை எப்படி பலப்படுத்துகிறார் தெரியும்? அந்த இடத்துல யோவானுக்கு யாரையுமே பார்க்க முடியாது, யாரையுமே பார்க்க முடியாது. யாராவது யோவானை பார்க்கலாம் நினைச்சா கூட வர முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் யோவானை பலப்படுத்த தம்மை காண்பித்தார். இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, இந்த வார்த்தையை நீங்க எந்த விதத்துல கேட்கறீங்க அப்படின்னு தெரியாது. கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய வசனத்தின் நிமித்தம், அவருடைய சொற்படி செய்தது நிமித்தம் நீங்கள் தனிமைப்பட்டு இருப்பது உண்டானால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படிக்கு தேவன் தம்மை காண்பிக்க சித்தமாயிருக்கிறார். ஆகார் ஏன் சாராளை விட்டு ஓடி வந்தாங்கன்னா, ஆகாருக்கு நிக்க முடியல, ஸ்ட்ரென்த் இல்லை. ஏற்கனவே கர்ப்பவதியா இருக்கிறாங்க. அது போக சாராள் நார்மலா இருக்கும்போது என்ன வேலை வாங்கினாங்களோ அதை விட அதிகமான வேலை கர்ப்பவதியா இருக்கும்போது வாங்குறாங்க. முடியல, கடினமாய் நடத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடியாததுனால. ஏன் முடியல? பலன் இல்லை, முடியல. ஓடி போறான். அந்த ஓடி போறவளை திரும்ப கொண்டு சேர்க்கிறதற்கு கர்த்தர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், தம்மை காண்பித்தார். என்னை காண்பவரை நானும் கண்டேன். சில இடத்துல நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட எட்டாத தூரத்தில் இருப்பாங்க, தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஐயோ இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தா நல்லா இருக்கும் என்கிற தேடலை விட்டு ஆண்டவரே பத்மதீவுல கூட ஒருவனை பலப்படுத்த உம்மை காண்பித்தீரே அப்பா. வனாந்திரத்திலே தாவீது பலப்பட்டது எப்படி தெரியுமா? இப்படியே உம்முடைய சமூகத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. சங்கீதம் 63:2 உம்மை பார்க்க ஆண்டவர் வருவார். மீதியானியருக்கு பயந்த கிதியோனிடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், உனக்கு இருக்கிற எந்த பலன். கிதியோனுக்கு பலமே என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினது. நீ நிக்கிற கிதியோனே. நார்மலா அந்த டைம்ல தேவதூதனை கண்டாலே ஜனங்க என்ன சொல்லி அழுவாங்க தெரியுமா? நாங்க செத்து போறோம். யாரை பார்த்துட்டோம்? அவரை பார்த்துட்டோம். மோசே நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நாங்க வர மாட்டோம், நாங்க எதுக்கு சாகணும்னு இஸ்ரவேலர் எல்லாம் அந்த மலைக்கு தூரமா நின்னாங்க. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். கிதியோனுக்கு தம்மை வெளிப்படுத்தி கிதியோனை பலப்படுத்தி கிதியோனை அனுப்புகிறார். ஆமை பலன் இல்லாம கிதியோனை குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு. கிதியோனை வைத்து ஒரு மனிதனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேலருக்கு மீட்பை கொடுக்கணும். ஆனா கிதியோனுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நம்முடைய தேடல் உண்டாகட்டும். நம்முடைய தேடல், நான் நம்புறேன் கண்டிப்பா யோவானுக்கு அந்த தேடல் இருந்திருக்கும். அப்பா அன்னைக்கு நாங்க மார்பில் சாய்ந்திருந்தேன் அப்பா. ஆமே, உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. தேடல். நீங்க முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் நீங்க தேடும் போதே நான் உங்களுக்கு காணப்படுவேன் சொல்லுகிறார். ஆண்டவர் வெளிப்பட்டார்னா அப்படியே ஃபுல்லா நமக்கு முன்னாடி காட்சி தருவதல்ல, காட்ஸ் பிரசன்ஸ். மெய்யாகவே பாருங்க, யோவான் ஸ்நானன் இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர்
உங்கள் நடுவில் நிற்கிறார். நம்மளால ஃபீல் பண்ண முடியும், நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நம்மளால அதை உணர முடியும். நம்ம படுத்திருக்கும் போது பக்கத்தில் வந்து அவர் உட்காருவதை உணர முடியும். நம்ம தனிமையில் பயணிக்கும் போது நம்ம கூட இருப்பதை உணர முடியும். நம்ம மனம் பேசி கொண்டிருப்பதை ஒருவர் லிசன் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால உணர முடியும். காணப்பட்டார். இரண்டாவதாக கர்த்தர் அவனை பலப்படுத்த என்ன செய்கிறார் பாருங்கள். 17வது வசனத்திலே, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்தார். ஹல்லேலூயா. நாம் எதை தொடுதல், அவர் வலது கரத்தை வைத்தார், வலது கரத்தை வைத்தார். ஆமே. என்னை பலப்படுத்த, என்னை தொட்டாதான் இவன் பலப்படுவானா? என்னை தொட தயங்காத ஒருவர், என்னை தொட்டால் தீட்டு என்று எண்ணாத ஒருவர், என்னை விரும்பி தொடுகிற ஒருவர், அவர் தமது வலது கரத்தை. அந்த வலது கரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வலது கரம், ஆமென், யாத்திராகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலது கரத்தை வைக்கிறார்னாலே, ஆமென், அவன் ஏன் செத்தவனை போல விழுகிறான் தெரியுமா? அவனுக்குள் இருந்த பலன் முற்றிலும் போய்விட்டது. ஒருத்தன் பலன் கம்ப்ளீட்டா இல்லைன்னாலே ஃபெயிண்ட் ஆயிடுவான். அவ்வளவுதான். ஏங்க, ஒரு வேளை சாப்பிடல, 2 வேளை சாப்பிடலைனாலே தலை கறங்கி கீழே விழுந்துரும். இவ்வளவுதான் நம்ம பலன். ஹல்லேலூயா. ஆமே. இவ்வளவுதான் நம்ம பலன். அவன் அடி பார்க்கிறான், மொத்தத்திலேயே அவர் அடிபட்டு வராரு. யோவான், அங்க சாப்பாடும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இது கடையில இப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு காட்சி அது. அவர் செத்தவனை போல பாதத்தில் விழுந்துட்டான். ஆமே. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். தேடுங்கள், உங்களை பலப்படுத்த அவர் பாதத்தில் விழுங்கள். அவர் தமது வலது கரத்தை வைப்பார். ஆமே. நமக்கு வேண்டிய அத்தனை பலமும் எங்க இருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிக்குமாம், அதன் செட்டையின் கீழே என்ன இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியம் இருக்கும். யார் அந்த நீதியின் சூரியன்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வலது கரத்தை வைக்கிறார் பலப்படுத்த. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 18:35, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. பலப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, தாங்குவதற்கும். சங்கீதம் 48:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வலது கரத்தை வைக்கும் போது யார் மேல் அந்த கரம் வைக்கிறாரோ அவர்களுக்கு என்ன நம்பிக்கை உண்டு தெரியுமா? இந்த பூமியிலே என் நியாயம் எடுபட்டு போனாலும் பரலோக தேவன் நிச்சயமாய் எனக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. அவரை தேடுங்கள், நீங்கள் பலப்படும்படி அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் பாதத்தில் விழுங்கள், அவர் சமூகத்தில் பலப்படுத்துவார். எப்படி கையை வைக்கிறார்? ஆண்டவர் சமூகத்தில் வர்றவங்க எல்லாம் பாருங்க. ஒரு குஷ்டரோகி இயேசுவின் பாதத்தில் விழுந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன போது வேதம் சொல்கிறது, அவர் மனது உருகி. பாதத்தில் இருக்கிறவன் மேல கர்த்தருக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கு. ஸ்பெஷல் கேர். ஒரு பாவியாகிய ஸ்திரீ பாதத்தில் வந்ததும் இயேசு அவளை அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் கேர். அப்பா சமூகத்தில் எதனால நீங்க ஓடி வந்து அப்பா சமூகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் ருசித்து சொல்றேன், உங்க மேல அப்பாவுடைய அந்த கேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். உங்ககிட்ட பேசுறது டிஃபரெண்டா இருக்கும், அவங்களோட இடைபடுறது வித்தியாசமா இருக்கும். அவர் தமது வலது கரத்தை அந்த குஷ்டரோகியை கை நீட்டி தொடுறார். ஏன்னா இந்த கையில என்ன இருக்குன்னு அவருடைய வலது கரத்துல பலத்தினால் மகத்துவம் நிறைந்து இருக்கிறது. இந்த கரம் தாங்குகிறது. இந்த கரத்துல நீதி இருக்கிறது, நீதி இருக்கிறது, நீதி இருக்கிறது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் ஆண்டவர் தொடுறார். மூன்றாவது பாருங்க, அவனை பலப்படுத்தும்படிக்கு இந்த பத்மதீவில் அத்தனை நம்பிக்கை மற்ற போன இடத்துல கர்த்தர் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் என்ன தெரியுமா? அதே 17வது வசனத்திலே கர்த்தர் கையை வைத்து அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாருனாலே there is a future hope. அவ்வளவுதான். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாருனாலே ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம அவ்வளவு நம்புகிறோம். எல்லாவற்றையும் ஜெயித்தவர், தோல்வியை காணாதவர், தோற்க தெரியாதவர், எல்லா அதிகாரத்தை உடையவர், வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடையவர். அவர் சொல்ற பயப்படாத. எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறார் பாருங்கள். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன், உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று நம்பிக்கையை கொடுக்கிறார். He is alive.
என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மகன். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. நல்ல கவனிங்க. இயேசு மரித்து விட்டார் என்று நினைத்த போது சீஷர்கள் பயந்து ஒரு அறை கதவை அடைத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற முழு நம்பிக்கை வந்த பிறகு அவர்கள் எருசலேமிலே போய் தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து வெல்த் கம்ப்ளீட் அவுட். யோபுக்கு ஹெல்த்தும் கம்ப்ளீட் அவுட். சிலருக்கு ஹெல்த் இருக்கும், வெல்த் இருக்காது. சிலருக்கு வெல்த் இருக்கும், ஹெல்த் இருக்காது. இது எதுவுமே இல்லை, உயிர் மட்டும் இருக்கு. இப்போ யோபுவை சாட்சி கூட்டத்தில் எழுப்பி விட்டு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அவருடைய சாட்சி ஒன்றே ஒன்றுதான். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உடைய பராமரிப்பை நாவியை காப்பாற்றினது. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா அந்த முந்தின காலத்தை பேச ஆரம்பிச்சிருவார். முந்தின காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைங்க எல்லாம் என்ன சுத்தி இருந்தாங்க. ஆமென். இந்த ரகசிய சீலை கூடாரத்தில் இருந்துச்சு. என் காலையை நான் நெய்யினால கழுவுனேன். இப்போ எனக்கு ஒரு டீ கூட கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவுதான், இவ்வளவுதான். இது நடுவில் யோபு சொல்றாரு, நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். எதை வச்சு சொல்றீங்க யோபுவே? என் மீட்பர். நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. உயிரோடு இருக்கிறார். கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. கவலைகள் துடைப்பார், கடைசி மட்டும். ஆமென். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. இந்த மாசத்துல எல்லாரும் இதை நினைப்போம், அதுக்கப்புறம் மறப்போம். இல்ல, ஆமென். எப்பவுமே he is alive. அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை சொல்லுங்க? கல்லறையில் இல்லை. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் தேடுகிறது என்ன? அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே வந்து வளர்ந்து தங்களை புனிதராக்கி கொண்டவர்கள் உண்டு, தங்களை தெய்வமாக்கி கொண்டவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாருமே மரணத்துக்கு முன்பாக தோற்று போனார்கள். இயேசுவை அந்த லிஸ்ட்ல வச்சிராதீங்க. இயேசுவை அந்த லிஸ்ட்ல வச்சிராதீங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் முந்தினவரும் நான் பிந்தினவர். அதாவது இந்த வேர்டு வந்து ஒருத்தனை பலப்படுத்துது. இதுதான் தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாம் நம்மை பலப்படுத்துகிற வேர்டை எதை பார்க்கிறோம் தெரியுமா? கர்த்தருடைய வாளாக்காமல் ஏங்க அது எல்லாமே இவருக்குள்ள இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். முதல்ல இந்த வெளிச்சம் வரட்டும். என் பலன் என்ன? என் பலனே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. You are my strength. அதனால தாவீது அடிக்கடி எப்படி தேட்டுவார் தெரியுமா? நீர் என் பலன், நீர் என் பலன், நீர் என் பலன். அந்த நீர்னு சொல்றது யார தெரியுமா? உயிரோடு இருக்கிறவர். அவர் மரித்தார்னா எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஒரு காலத்தில் அவர் எங்களுக்கு பலனா இருந்தார். நம்முடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம். ஆமென். என் தகப்பனார் மரித்த போது நான் எனக்கு க்ளோஸா இருந்தவங்க எப்படி சொல்லிட்டு இருந்தேன்? எங்க வீட்டு பில்லர் சரிஞ்சிட்டு, எங்க வீட்டை தாங்கி இருந்த அந்த பில்லரே சரிஞ்சிட்டு. அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? இருந்தவரும் இருக்கிறவரும். நல்ல கையை தட்டி ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆளுல இப்பதான் எல்லாருக்கும் உயிரே வருது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் எப்படி பலப்படுத்துகிறார்? அதாவது அந்த பத்மதீவு கதை சித்தமானால் வெள்ளிக்கிழமை நம்ம நிறைய கேட்க போறோம். நம்பிக்கையை கொடுக்கிறார், தம்மை காண்பிக்கிறார், கையை மேல வைக்கிறார்.
அதாவது நம்மளை எல்லாரும் விரும்பி தொடுவாங்களாங்க. உங்களை எத்தனை பேர் விரும்பி தொடுவாங்க? 1 2 எதுக்கு தொடுறாங்க? 3 எப்ப தொடுவாங்க? இது ரொம்ப முக்கியம். குற்றுயிராய் ஒருத்தன் கீழே விழுந்தான் பார்த்தீங்களா? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது அந்த ஆசாரியனும் லேவியனும் தொடதான் போனாங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது பக்கமாய் விலகி. ஏன்னா எருசலேம்ல இருந்து போனவன் அல்லவா. ஒருத்தனை பார்த்தாலே தெரியும், இவன் நம்ம ஆளு. கிட்ட போயிட்டு வேண்டாம் ரிஸ்க், விலகி போனாங்க. அந்த இடத்துல தான் ஒரு சமாரியன் வரார். அவனை கண்டு மனதுருகி, அவனை கண்டு மனதுருகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பார்த்துட்டே இருக்கணும். நம்ம போற வழியிலாம் எவ்வளவு ஆக்சிடென்ட் பார்க்கிறோம், நின்று மனதுருகிட்ட போவோம். அப்ப நான் பாத்திர மாட்டேன், நான் பார்த்து அப்படி சொல்லிட்டு தானே போவோம். அவர் கண்டு மனதுருகி இங்க உருகும் போது கை நீண்டுட்டு. எப்பவுமே எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மை விரும்பி தொடுவதற்கு ஒருவர் மட்டும்தான். கோவிட் வந்த போது உறவுகள் கூட தொட யோசித்தாங்க. அவர் விரும்பி தொடுவார். பயங்கரமான குழியிலும் உளையான செற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து நம்ம ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த கையை கூட நம்ம கொடுக்க மாட்டோம். தப்பி தவறி ஒருத்தங்க அப்படி கை தந்தா கூட நம்ம இங்கதான் பிடிப்போம். ஆமென். ஆண்டவர் பாருங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த பாவியின் கையை பிடித்தார். எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த பாவியின் கை பிடிச்சதும் அவர் கை அழுக்காகணும். இல்ல இல்ல இல்ல, இந்த கையை பிடிச்சதும் என் கை சுத்தமாயிட்டு. அவருடைய பரிசுத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது, அவருடைய பலத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. அவர் நம்பிக்கையை கொடுத்தார். 2 வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 4வதாக அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வைக்கிறார். அதுதான் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அடுத்த வார்த்தை, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோல்களை உடையவராயிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது பலமுறை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அநேக தரம் வர்ஷிப் பண்ண ஆரம்பத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு பேசி ஆமென். டொமிஷியன் இந்த யோவானை பத்மதீவில் போட்டது எதுக்கு தெரியுமா? சாகிறதுக்கு. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? இங்க பாரு, மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் அந்த டொமிஷியன் கையில இல்ல, மரணத்தை ஜெயித்தவர் கையில இருக்கிறது. அது அர்த்தம் என்ன? நீ எங்க சாகணும், எப்ப சாகணும், எப்படி சாகணும் தீர்மானிக்கிறது உன்னை பகைக்கிற சத்ரு அல்ல, உன்னை மீட்டு கொண்ட கர்த்தர். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாமே வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த அன்பே ஆமென். ஆயிரமா அனுதினம் என்னை சொல்லிட நல்ல எபினேசராய் நல்ல ஹல்லேலூயா நல்ல எபினேசராய் ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவை குறித்த அறிவு எந்த அளவுக்கு குறைவா இருக்கிறதோ அந்த அளவுக்கு பயம் பலவீனம் எல்லாம் நம்மை ஒட்டிக்கொள்ளும். இயேசுவை குறித்த அறிவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் தைரியம் உண்டாகும். இயேசு கடல்ல நடந்து வரும்போது ஆவேசம்னு கத்துறாங்க. அவ்வளவுதான் அறிவு அவங்களுக்கு தெரியல. இயேசு சொல்ல நான் தான், இது இயேசுன்னு தெரிஞ்சு கடல்ல குதிக்கிறான், கடல்ல இறங்குறான் பேதுரு. அதுக்கப்புறம் உள்ள போய் வெளியே வந்ததுல 2வது ஆனா இறங்குறாருல. அவரை குறித்த அந்த அறிவு தான் பாருங்கள். 40வது வயதுல மோசே எகிப்தை விட்டு பயந்து ஓடினான் இருக்கு பைபிள். ஏன்னா தேவனை குறித்த அறிவு இல்லை. ஆனால் தேவனை 80வது வயதுல சந்திக்கிறார். ஆண்டவரே உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமுகமாய் அறிகிறார். அந்த முகமுகமாய் அறிந்த மோசையை குறித்து எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:27 விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல
உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் இருக்கு. ஆமே, அந்த தலைப்பிள்ளை சங்காரம் வர அடிச்சாச்சு. ராஜா அவ்வளோ கோபம், அதெல்லாம் பயப்படவில்லை. ஏன் அப்படின்னா அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல அந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவுல நாளுக்கு நாள் வளருகிறான். யாத்ரா 33 நீங்க வீட்டில் போய் படிங்க. அதனுடைய 12-13 வசனங்களை படிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைச்சதுன்னா இன்னும் உண்மை அறியணும் அப்படின்னு கேட்பார். இன்னும் அறியணும். அந்த அவர் அறிகிற இவர் தேவன் யார், நான் யாரை ஆராதிக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர், இது மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டு வைங்களேன், நம்ம பத்மத்தீவானாலும் பயப்பட மாட்டோம். எரிகிற அக்கினி சூளைக்கு ஆமென். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயப்படாத காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். தெரியும் அந்த அறிவு. அப்ப நமக்குள்ள ஏன் இன்னும் அந்த பயம் பிடிக்குதுன்னா, நம்ம பல வருட விசுவாசிகளா இருப்போம். கேட்ட நாங்களாம் பிறந்ததுல இருந்தே, நான் பிறந்து விழுந்ததே பெந்தேகோஸ்தே சர்ச்சில் தான். சொல்றது நல்லா இருக்கு, ஆனா நமக்குள்ள எது குறைவா இருக்கு தெரியுமா? தேவனை குறித்த அறிவு. மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு இன்னும் அவரை அறிகிற அறிவு தேவையா இருந்ததானா? மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கே இன்னும் அவரை அறிகிற அறிவு தேவைப்பட்டது. அதனாலதான் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று அப்போஸ்தலர்கள் நிருபங்களிலே மறுபடியும் எழுதியிருப்பதை வேதத்திலே பார்க்க முடியும். கிறிஸ்து அதிகமாய் வேதத்துல தான், வேற வழியே கிடையாது. எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார். எழுதியிருக்கிறவரை கண்டோம். இந்த வேதத்தை இயேசு கிறிஸ்து விளக்கின போது சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டது, அவர்கள் கண்கள் திறந்தது, இயேசுவை கண்டார்கள். இந்த பைபிளினுடைய உச்சம் இருக்குல்ல, நம்முடைய கண்கள் அவரை பார்க்கும். இந்த வேதத்தில் உள்ள அதிசயமே ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. அவர் அந்த அறிவு இல்லைன்னா நம்ம ஜெபம் எல்லாமே ஓடும். அவரை அறிகிறாரு. நான் பயப்படுறேன், எனக்குள்ள பயம் இருக்கு, அல்லது நான் தளருகிறானா, இயேசுவை வாசிங்க, இயேசுவை படிங்க, அவ்வளோ பலன் உண்டா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5ஆவதாக கர்த்தர் அவனை எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுமா? 19வது வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என்னதன் அர்த்தம்? இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்ததின் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். என்னை ஏன் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார், என்னை ஏன் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார், இது மட்டும் வெளிப்பட்டுன்னு வைங்களேன், நம்ம பலன் அடைஞ்சிரும். இதுக்குதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரா, இதுக்குதான் என்ன கொண்டு வந்திருக்கிறாரா, இதுக்குதான் என்ன இந்த பாதையில் நடத்துகிறாரா, இது மட்டும் தெரிஞ்சிட்டுனா. இது தெரியாததுனாலதான் புலம்புகிறோம். தாவீதுக்கு இது தெரியும். அதனாலதான் யுத்த களத்துல வந்த போது தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, என்னை ஏன் கொண்டு வந்தா? சிங்கத்து கூட கரடி கூட ட்ரைனிங் கிளாஸ் விட்டுட்டு நேர யுத்த அப்பா கூப்பிடுறாரு, ஈசா கூப்பிடுறாரு, இங்க வாப்பா, அண்ணனுக்கு போய் இந்த ஆகாரத்தை கொடுத்துட்டு வா. தாவீதுக்கு தெரியும், இல்ல இந்த அப்பா இப்படிதான் பேசுவார். அந்த அப்பா என்ன சொல்றாரு, பாப்பா நீ இப்போ ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு, ஓடு போய் ஆகாரத்தை கொடுத்துட்டு வரணும். இதுதான் தாவீதுக்கு டியூட்டி. ஏன்னா தாவீதுக்கு ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. அந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு வராரு. ஆனா இவர் கொடுத்துட்டு நிக்கிறார். எதுக்கு நிக்கிறாரு? அவங்க சாப்பிட்டு முடிச்சு பிளேட் எல்லாம் கழுவி வாங்கிட்டு போறதுக்கா? இல்ல, என்ன பர்பஸுக்கா என்ன கொண்டு. அதனாலதான் அவனுடைய சகோதரன் அவ்வளவு கடினமான வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தாவீது தளரல. நீங்களாச்சும் உங்க வேலையாச்சு இல்ல, அவன் பலப்பட்டு. எனக்கு தெரியும், ஒரு முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் என்னை கொண்டு வரவில்லை. இந்த பத்ம தீவுல கர்த்தர் அலோவ் பண்றார். ஆண்டவரே, இங்க நீங்க வெளிப்பட்டதுக்கு பதில் அந்த டொமிஷியன் எனக்கு தீர்ப்பு எழுதும் போது அங்க நீங்க வெளிப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரே. நமக்கெல்லாம் அப்படிதான் தோணும். ஆண்டவர் என்ன தனியா இருக்கும் போது என்கிட்ட பேசுறீங்க, 4 பேர்ட்ட இருக்கும் போது என்கிட்ட பேசுங்க பாப்பா, 4 பேருக்கு தெரிய வரும். இல்ல, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அது தெரிஞ்சவங்க இதனாலதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வது எல்லாமே நன்மைக்காக, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமே. என்னை ஆண்டவர் இன்னும் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கிறது. என்னை ஆண்டவர் இப்படி நடத்துறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கிறது. என்னை ஆண்டவரை எகிப்துக்கு கொண்டு போனீங்க, ஆரம்பத்தில் தெரியல,
தெரியாத போது சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தார். தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்பு என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர் என்னை அனுப்பினார் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதனாலதான் சகோதரர்களை நேசிக்க முடிந்தது. ஏன்னா ஏன்டவர் எனக்கு எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கு பின்னாக ஒரு ரீசன் இருக்கு. கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுமா? அந்த காரியத்தை வெளிப்படுத்தி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ பயணிக்கிற பாதையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். அழைத்தவர் அனுமதித்திருக்கிற பாதையானால் இதற்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, பெரிய நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் அதை வெளிப்படுத்தி உன்னை பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலன் தாருமே, பலன் தாருமே. முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்து. பலத்தால் என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, உங்க பலத்தா என்னை நடத்தி. கேளுங்க, பலத்தாருமே. We need your strength, Lord. பலத்தாருமே, பலத்தாரும். ஆண்டவரே விடுதலை தாங்க, பலன் தாங்க. என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே. Glory be to Jesus. பலன் உங்க பலன் தேவப்பா, தேவப்பா. பலன் என்னை ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு உங்களுக்கு பலன் தேவை? தாங்கிறதுக்கா, ஓடுறதுக்கா, மேற்கொள்றதுக்கா, தாண்டுறதுக்கா, சகிக்கிறதுக்கா? எதுக்கு பலன் தேவை? அப்படியே கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே பத்ம தீவில யோவான உம்மை வெளிப்படுத்தி உமது கரத்தை அவன் மேல வைத்து அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து உம்மை குறித்து அறிவை கொடுத்து என்ன நோக்கத்துக்கா இங்க கொண்டு வந்தேன்ங்கிற காரியத்தை வெளிப்படுத்தி பலப்படுத்தினீரேப்பா, பலப்படுத்தினீரேப்பா. இந்த 4வது மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில உங்க பலனை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறோம்பா. எங்களுக்கு பலன் தேவை, ஓட பலன் தேவை, நிற்க பலன் தேவை, தாங்க பலன் தேவை, தாண்ட பலன் தேவை, மேற்கொள்ள பலன் தேவை, செய்து முடிக்க பலன் தேவை, ஃபேஸ் பண்ண பலன் தேவை. ஆமென். சேனைக்குள் பாய பலன் தேவை, மதிலை தாண்ட பலன் தேவை, ஒவ்வொரு காரியத்தை மேனேஜ் பண்ண பலன் தேவை. நீங்க சொன்னீங்களே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு, பலப்படுத்தி சகாயம் பண்ணு. கேளுங்க அப்பா, உங்க பலனை தாங்க, உங்க பலன் தந்து நடத்து, உங்க கிருபை தாங்க, உங்க கிருபை தாங்கப்பா. உங்க பலன் தேவை, பலன் தாருமே. ஊழிய பாதையில் உங்க பலன் தேவை, பலன் தாருமே. எங்க திராணி உங்களுக்கு தெரியும், எங்க பலவீனம் உங்களுக்கு தெரியும். பலன் தாருமே, ரலமதரோ சேக்ரே மாமதனரா. ஆமென். என்னை 2 கைகளை உயர்த்தி, என் சுய பலத்தால் ஒன்றும் செய்தீனே, அதை நீ. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என் சுய செய்திடே, அதை நீ உம்பலத்தால் எல்லாம் செய்திட, உம்பலத்தால் கிருபையா, கிருபையா நிறைத்திடுமே. உம்பலத்தால் எல்லாம் செய்திட, கிருபை இன்னும் தேவை, இன்னும் தேவை. வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிற்கிறோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி மிகுந்த கிருபையினாலே கடந்த 3 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை உங்க சமூகத்திலிருந்து துவங்கும்படிக்கு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களோடு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீர். ஆமேன் தகப்பனே, நீங்க தான் எங்க பலனப்பா. பத்ம தீவில யோவானை பலப்படுத்தி அப்பா அந்த ஓட்டத்தை நிறைவாக்குனீரப்பா, அர்த்தமுள்ளதாக்குனீரப்பா. இனி அவனுக்கு ஒன்றுமே முடியாது என்ற இடத்துல கர்த்தாவே அவனை கொண்டு செய்ய வேண்டியதை அனைத்தையும் செய்ய நீர் பலப்படுத்தினது போல ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை கொடுத்து நல்லபடியா எக்ஸாம் எழுதி நல்ல வெற்றி பெற கிருபை செய்வீராக. ஆண்டவரே, கையின் கிரியைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பீராக. வெளியூர்ல வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை நினைக்கிறோம் கர்த்தர், அவர்களையும் ஆசீர்வதித்து கிருபையாய் காத்துக்கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் எல்லாம் கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாய் இருப்பதாக, சுதந்திரிக்கிற மாதமாய் இருப்பதாக, நன்மைகளை காண்கிற மாதமாய் இருப்பதாக, காத்திருக்கிற காரியம் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் இருப்பதாக. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதியும். ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்கள், வெளி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் யூத் ஃபெஸ்ட் இருக்கிறதப்பா, கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.